கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக மதுரை ஆதீனம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை ஆதீனம் 293வது குரு மகா சன்னிதானமாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சீர் ஹரிகர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் காவல்துறை மற்றும் பத்திரிகை செய்திகளுக்கான மறுப்பு அறிக்கையை இங்கே வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி அன்று காலை உளுந்தூர்பேட்டை ரவுண்டானத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் உண்மைக்கு புறம்பான விளக்க அறிக்கையை மறுத்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் என்றும், மேலும் இந்த கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் இதுவரை எந்தவித புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறையினர் அறிக்கையில் தான் கண்டதாகவும், மேலும் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே சரியாக காலை 9:42 மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு கால் செய்யப்பட்டு உடனடியாக தகவலை பரிமாறிவிட்டதாகவும், அதன் பிறகு காலை 10:09 மணி அளவில் காவல் உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் காலை 11:47 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும், பலமுறை உள்ளூர் காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாலை 5:39 மணி அளவில் உளவுத்துறை டிஎஸ்பி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி முழுமையாக அவர் தங்களிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும், நாங்கள் சென்ற சாலையில் எந்தவித தடுப்புகளும் இன்றி சாலை சீராக இருந்ததாகவும், சேலம் டு சென்னை செல்லக்கூடிய சாலையில் தற்காலிக தடுப்புகள் இருந்தது கூட தெரியாமல் மிக வேகமாக எங்களுடைய வாகனத்தில் மாருதி சுசுகி வாகனம் மோதியது சம்பவம் இடத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வாகனத்தில் எந்தவித பதிவு எண்ணும் இல்லை என்றும், 2 இஸ்லாமியர்கள் மட்டுமே வாகனத்தில் இருந்ததாகவும் அவர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறை தொடர்பு கொண்ட போது இது குறித்து தெரியப்படுத்தியதாகவும், உடனடியாக சம்பவத்தை விட்டு அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள் என்றும், சம்பவம் நடந்த 26 மணி நேரம் கழித்து எந்தவித தகவலையும் காவல்துறை தெரிவிக்காததால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டு நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சைவ மாநாட்டில் மதுரை ஆதீனம் குரு மகா சன்னிதானம் அவர்களுடைய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறையினர் தங்களுடைய இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைத்தன்மை அறிக்கையை காவல்துறையினர் கடந்த 3/5/2022 அன்று இரவு ஒரு சிசிடிவி காட்சிகளுடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எங்களை பற்றியும் எங்கள் தரப்பு வாகனத்தை பற்றியும் முழு விவரங்களை தெளிவாக காவல்துறையினர் அறிவித்தது. ஆனால் எதிர்த்தரப்பு வாகனத்தை பற்றியும் அவருடைய விவரங்கள் பற்றியும் தடுப்புகளை தாண்டி அவர் மோதியதை பற்றியும் பதிவேல் பொருத்தப்படாத அந்த வாகனமாக நாங்கள் குற்றம் சாட்டிய அந்த மாருதி சுசுகி வாகனத்தை பற்றியும் எந்த இடத்திலும் அந்த காவல்துறையினர் அந்த பதிவு செய்யப்படாதது வருத்தம் அளிக்கிறது என்றும், மேலும் இந்த முழு தகவல் அறிக்கையை பதிவு செய்து எங்களிடம் அளித்த நகலை பார்த்தோம். ஆனால் அதில் 2/5/2025 நடந்த விபத்திற்கும் 4/5/2022 முபாரக் அலி என்கின்ற அப்துல்லா என்பவருடைய புகாரில் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த காவல்துறை அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் என்றும், அவசர அழைப்புக்கு 100க்கு முதலில் கால் செய்தது நாங்கள் தான். ஆனால் காவல்துறையிடம் எந்தவித புகாரும் மதுரை ஆதீனம் சார்பாக பெறப்படவில்லை என்ற முழுக்க உண்மைக்கு புறம்பான என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 15க்கு மேற்பட்ட முறை காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் இது பற்றி விளக்கங்களை கேட்டு அறிந்து கூட முழு தவறும் மதுரை ஆதீனம் பக்கம் இருக்கிறது என்பது போல தோற்றத்தை உருவாக்கியுள்ளது வேதனை அளிக்கிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த மாருதி சுசுகி வாகனத்தில் இருவர் மட்டுமே பிரயாணம் செய்து வந்தார்கள். ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கையை நாங்கள் குடும்பத்துடன் பிரயாணம் சென்றோம் என்ற ஒரு தவறான தகவலும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பக்கவாட்டில் வேகமாக மோதியதனை மறைக்கும் வண்ணம் சாலையில் தாங்கள் தான் பயணித்த விபத்து ஏற்படுத்தி விட்டோம் என்று கூறுவது இது அல்ல. விபத்து நடந்த அடுத்த நிமிடமே காவல்துறைக்கு முறையாக தகவலை தெரிவித்து தொடர்ந்து அதை பற்றி விவரத்தையும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். காவல்துறை எதிர்த்தரப்பினர் பற்றி விவரத்தை தொடர்ந்து எங்களுக்கு அளிப்பதை மறுத்து வந்தது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருப்பதாகவும், மீண்டும் எதிர்த்தரப்பில் இருவர் மட்டுமே பயணித்து வந்த வாகனத்தில் குடும்பத்துடன் பயணம் செய்து வந்த வாகனம் என்று சொல்லி இருப்பது வேதனை அளிக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக அமைந்துள்ள அந்த காவல்துறையின் விளக்க அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாக நாங்கள் கருதுகிறோம் என்று இந்த தினம் மதுரை ஆதீனம் 2 பக்கங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.